சாமத்துல 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சாமத்துல 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினாலே அதை இடித்து போடுகிறாள் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்றார். வந்துட்டு இந்த வசனத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படி சொல்றாங்க. ஆனா புத்தி உள்ள ஸ்திரீ தான் ஒரு வீட்டை கட்ட முடியும், புத்தி இல்லாதவ தான் கையினாலே இடிச்சு போடுகிறான்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆக்கமும் அழிக்கவும் யார் கையில தான் இருக்குது? பெண் கிட்ட தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அதனால பெண்கள் ரொம்ப ஞானமா என்ன பண்ணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு ஒரு குடும்பத்தை கட்டணும். ஆமென். அல்லேலூயா. அதனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா கூட அதை இடிச்சிடுவீங்க. அதனால குடும்பம் சேராப்புறா போயிடும். அதனால ஒரு குடும்பத்தை கட்ட சில சொல்லுவாங்க, இவன் வந்துதான் ஒண்ணுமில்லாத தொடச்சின்னு போயிடுச்சுன்னுவாங்க. அப்பெல்லாம் உங்களை யாரும் சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதனால புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்ப புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ கேட்ட கிருபைகளே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணும், கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஒரு புத்தினால கட்டுகிறது, அப்ப கட்டப்படுகிறது. நாம் பார்க்கும் போது கட்ட வேண்டிய காரியங்களை குறித்து பைபிள்ல இந்த புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள புருஷன் அப்படின்னு சொல்லி பைபிள்ல நிறைய காரியங்கள் வருது. அதுல ஒரு சில காரியங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். அப்ப முதலாவது, புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாளாம். ஆமென் சொல்லுங்க. அப்ப வீட்டை கட்டுகிறது யார் அப்படின்னு சொன்னா, ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிப்பீர்கள்னு சொன்னால், மத்திய எழுதின சுவார்த்தா, மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தை சொல்றார். அங்க 24 வாசிக்கும் போது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப புத்தி உள்ள மனுஷனுக்கும் புத்தி இல்லாத மனுஷனுக்குரிய காரியத்தை கொடுத்து இந்த இடத்துல சொல்றார். அப்ப புத்தி இல்லாத மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல கட்டின ஒரு புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று சொல்றார். ஆனா ஆண்டுடைய வார்த்தை கேட்டு செயல்படுகிறவன் அவன் கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்படுகிறவனாக இருப்பான்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு நான் ஒப்பிடப்படுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப சொன்னா, அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுறா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவன் புத்தி, அப்ப தன் வீட்டை புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 25ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால், தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். ஆமென் சொல்லுங்க. இங்க 2 சம்பவம் சொல்லப்படுது. புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். 10 கன்னிகைகள். அதாவது புத்தி உள்ளவர்கள் 5 பேர், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர். புத்தி உள்ளவர்கள் தீவெட்டிகளும் வச்சிருந்தாங்க, எண்ணெய் வச்சிருந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டி மட்டும் வச்சிருந்தாங்க, எண்ணெய் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆனா அப்ப புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரில இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகளை எல்லாரும் எழுந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப புத்தி உள்ளவர்கள் 9வது சொல்லுது, புத்தி உள்ளவர்கள் பிரவேசமாக அப்படி இல்லை, எங்களுக்கு உங்களுக்கு போதாத மாதிரி ஏதாவது படிக்கு நீங்க விக்கிறவங்க இவங்க கிட்ட கேக்குறாங்க, புத்தி உள்ளவங்க கிட்ட கேக்குறாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கிற அந்த எண்ணெய் கொஞ்சம் சுத்துருங்க, எங்க தீவிட்டு 5 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராத பிடிக்கு, நீங்க விக்கிறவங்க கிட்ட போய் வாங்கிக்கங்க, அதனால வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அப்ப அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது மணவாளன் வந்து விட்டார். இவங்க போனவங்க வரல, ஆனா ஆயத்தம் வரவங்க அவரோடு கூட கடந்து போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அப்ப புத்தி உள்ள கன்னிகைகள் தன்னிடத்துல இருந்த எண்ணெயும் ஆயத்தமா என்ன பண்ணாங்க, வைத்திருந்தார்கள். எண்ணெய்ன்றது தம்முடைய அபிஷேகம் வல்லமை குறித்து சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அந்த வல்லமைகளை அந்த கிருபைகளை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்து போய்விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதான் எபேச சபைக்கு சொல்லும் போது, ஆதியில இருந்த அன்பை வெட்டா என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டு, ஆனால் ஆதியில் செய்த அந்த கிரிகளை செய்வாயாக சொல்லிட்டு
உன்னுடைய அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அந்த 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை அங்க வந்து வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா 4வது வசனம், ஆயுதவே கொண்டிருந்த அன்பை வெட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறைவு உண்டு. 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆகையால் நீ என்ன நிலைமையிலே விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதில் செய்த கிரிகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வந்து அங்க சொல்லும் போது இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. அதாவது அந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு பாருங்க. பிலதெல்பியா சபைக்கு 3ஆம் அதிகாரம் அங்க 11வது வசனத்துல சொல்லும் போது சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்துல ஜீவனாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம ஒருவனும் நம்முடைய கிரீடத்தை பறித்துக் கொள்ளாதபடிக்கு நமக்குள்ளதை நம்ம என்ன செய்யணும், பற்றி கொண்டிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த தீவெட்டிகளை வச்சிருந்த அந்த புத்தியுள்ள அந்த கன்னிகைகள் தன்னிடத்துல இருந்த அந்த எண்ணெயை ஆயத்தமா வச்சிருந்தாங்க, தீவெட்டிகளை வைத்திருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சாமத்துல 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். சாமத்துல 17ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் அங்க வாசிக்கும் போது 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, புத்தியுள்ள வேலைக்காரன் லட்சியம் உண்டாக்குற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ளே சுதந்திரத்துல பங்கடைவான் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுறார், புத்தி உள்ள மனுஷன் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவன் கண்ணனை மேல அஸ்திபாரம் போடுகிறவனா இருக்கிறான். அப்ப புத்தி உள்ள கன்னிகள் தன்னுடைய எண்ணெய்களை தன்னிடத்துல இருந்த எண்ணெயை அவங்க ஆயத்தமா வைத்திருந்தாங்க அப்படி சொல்லப்படுது. இங்க சொல்லப்படுது அப்ப புத்தி உள்ள வேலைக்காரன் சொல்றார். அப்ப புத்தி உள்ள அந்த வேலைக்காரன் லட்சியம் உண்டாக்குற புத்திரனை கூட என்ன பண்றான், அவனை கூட அவனை ஆண்டு கொண்டு சகோதரருக்குள்ள தன்னுடைய சுதந்திரத்தை அவன் பங்கடைவாங்க என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வந்து போய் சொன்னா நீதிமொழிகள் அதே 19ஆம் அதிகாரத்தை நீங்க ஒரு பக்கத்தை திறப்பினீங்கன்னா அந்த சாமத்துல 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமென் சொல்லுங்க. அப்ப சொல்லுவாங்க, மனைவி கொடுக்கறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு வந்துட்டுன்னா உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு மனைவியை வந்துட்டு இன்னைக்கு திருமணத்துக்காக எதிர்பார்க்கிற வாலிப பிள்ளைகள் கூட குணசாலியான ஸ்திரீக்காக, குணசாலியான புருஷனுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு குணசாலின்னா அவன் வந்து கடவுளுக்காக வந்துட்டு என்ன பண்ண பயந்து அவன் பர்ஃபெக்டா அவன் ஜீவிக்கிறவனா இருப்பான், பரிசுத்தமா உண்மையா நீதியா வாழ்கிறவனா இருப்பான். அவன் தான் குணசாலியான ஒரு புருஷன் ஸ்திரீ. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்டவங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறோம். நல்ல வந்து பேர எனக்கு எத்தனை லட்சம் வரதட்சணை கொடுத்துடணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டவங்க நம்ம ஜெபிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. பரசாலியான ஸ்திரீக்காக பரசாலியான புருஷனுக்காக ஜெபிக்க கூடாது, குணசாலியான ஸ்திரீக்காக புருஷனுக்காக ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த பரசாலியான குழந்தை வந்து என்ன பண்ணாங்க, உங்களவே அவங்க அடிமைப்படுத்துற மாதிரி ஆயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. நம்மளை விட கொஞ்சம் அதிகமாவும் இருக்க கூடாது, நம்ம விட ரொம்ப லோவா இருக்கக்கூடாது. நடுத்தரமா இருந்தா நம்ம அழகா ஓடுற வண்டி போயிட்டே இருக்கும், அது எங்க நிக்காது போயிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரயாசம் எடுக்கணும், ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதனால என்ன சொல்றாரு, அப்ப புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனைவியை ஆண்டு கொடுத்திருக்காருன்னா அவங்க வந்துட்டு ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த பரிசா கொடுத்துருக்காரு நமக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த ஜெபித்த அதுக்கு ஏற்ற அந்த பலனை கர்த்தர் தருவார். ஆமென். ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ண கேட்டாங்க. அப்படி ஜெபம் பண்ண கேட்கும் போது அவங்க வந்து இவங்களும் வந்துட்டு என்ன பண்ணாங்களாம், ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். ரொம்ப நாள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் வந்து இவர் வந்து கடவுளுக்கு பயந்து இவரு வந்துட்டு என்ன பண்ணாங்க, பயந்து கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு போறவரா இவர் மாற்றார். ரகசிய கிறிஸ்தவரா இருந்துட்டாரு. ஆனா வந்து இவங்க திடீர்னு வந்து வயசான உடனே அவருக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு பொண்ணை பார்க்கும் போது திடீர்னு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இவர் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டாரு, எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியை கட்டாவே நீங்க தாங்கப்பா, நல்ல ஒரு குணசாலி ஸ்திரியை தாங்கப்பா, உனக்கு பயப்படுற ஒரு ஸ்திரியை தாங்கப்பா, என் வீட்டை கட்டுற ஒரு ஸ்திரியை தாங்கன்றத அப்படி சொல்லி இவரு நம்மளால ஜெபம் பண்ணிட்டு தரான். இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ண உடனே இவங்க கல்யாணம் அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கு ரகசியமா இவர் சர்ச்சைக்கு போவாரு, வருவாரு, ஞானஸ்தானம் எடுத்துறாரு, ஆண்டுடைய பிள்ளைய மாட்டாரு. ஆனா அதிகமா அவங்களுக்கு என்ன பண்ணல சரியா தெரியல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு.
இவங்க கல்யாணத்துக்கு ஏற்ப பண்ணிட்டாங்க. அவங்களும் கல்யாணத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ஒப்பந்தம் ஆகி எல்லாம் கல்யாணமே ஆயிடுச்சு. அப்ப ஆயிட்டு இருக்கும் போது உடனே வந்து பாத்தீங்கன்னா, அப்ப முதல்ல அந்த முதல் நாள் நைட்டு அவங்க மனைவிடத்துல அவர் பேச தொடங்கும் போது ஒரு காரியத்தை சொன்னாராம். என்ன சொன்னாராம் அந்த பிரதரு, நான் வந்து ஒரு காரியத்தை நான் சொல்றேன், அதனால எதுவும் நீ என்னை தப்பா எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாராம். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது இங்க இருக்கவங்க எல்லாம் கையை வச்சு அலையிலே சொல்லுவோமா? ஆமா. அதுல வந்து பரிசுனா அப்ப வந்து பேச ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னாரா, அப்ப வந்து நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள்கிட்ட மறைக்க கூடாதுன்னு சொல்லி நான் உண்மையா ஒத்துக்கிறேன், அதனால என்ன என் மேல எது கோச்சிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, 2 பேரும் பேசிருக்காரு. அப்ப பேசும்போது இவர் சொன்னாரா, நான் வந்து நீ எப்படினாலும் இருந்துக்க, ஆனா நான் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சைக்கு போவேன், நான் ஞானசாமி எடுத்துக்கிறேன், அதனால அபிஷேகம் எல்லாம் பெற்றுக்கிறேன், அதனால எங்க வீட்டுக்கெல்லாம் தெரியாது, நான் ரகசியமா சர்ச்சுக்கு போயிட்டு ஞானசாமி எடுத்து கடவுளுடைய பிள்ளையா நான் வாழ்ந்துக்கிறேன், எங்க வீட்டாரு எப்படியா உடனே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால நான் உனக்கு தடையில்ல, நீ என்னன்னா பண்ணிக்க, ஆனா கோயிலுக்கு போற விஷயத்துல மட்டும் என்னை தடை பண்ணாத அப்படின்னு இவரு வந்து என்ன பண்ணாராம், மனைவி கிட்ட முதல் வார்த்தையா அப்ப பேச ஆரம்பிச்சாராம். அப்படி பேசும்போது அவளும் சொன்னாலாம், எங்க வீட்டுக்கே தெரியாத, நானும் ரொம்ப நாள நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், நானும் ரசிக்கப்பட்டிருக்கேன், நானும் ஞானசாமி எடுத்துக்கிறேன், நானும் சபைக்கு போயிருந்தேன், எங்க வீட்டுக்கே தெரியாது, ஆனா நானும் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி ஒரு நல்ல ஒரு புருஷனா, கடவுளுக்கு பயந்து ஒரு புருஷனா வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால ஏங்க நீங்க எப்படி ஜெபம் பண்ணி அதே மாதிரி நானும் ஜெபம் பண்ணதுனால உங்களை எடுத்து கொடுத்துருக்காரு ஆண்டவரு, எனக்கு உங்களை கொடுத்துருக்காரு, எனக்கு நீங்க நான் உங்களுக்குங்க, அதனால நீங்க பயப்படவே வேணாம், நம்ம 2 பேருமே சந்தோஷமா நம்ம கோயிலுக்கு போலாம் வரலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ரகசியமா 2 பேரும் மறைவா ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எப்படி ஸ்டார்ட் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. இதுதான் புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளுகிற ஈவு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் அதுக்காக நம்ம பிரயாசம் எடுக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்மளே ஏதோ போனோம் வந்தோம் பிடிச்சோம் செய்யலாம், அது எங்கன்னா கொண்டு விட்டுருவோம். அதனால தேவ சித்தத்தின்படி நம்ம வந்து கேட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப நல்லது. அதே போல தாய் தகப்பன் பெற்றோர்களோட அனுமதியோடு கூட நம்ம நல்ல காரியங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க தான் இப்படி வந்து வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுத்தீங்க செஞ்சீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட சண்டை போடலாம். பாதியில அவங்களா ஓட்டா யாருக்கிட்ட சண்டை போடுதோ அவங்க சொல்லுவாங்க, நீத்தியாடுங்கிறது நீயே அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்லிட்டுருவாங்க. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறவளா இருக்கிறார், அதுவே புத்தி உள்ள மனுஷன் கர்த்தருடைய கற்பனையின் மேல அஸ்திபாரம் போடுகிறவா இருக்கிறார். புத்தி உள்ள கன்னிகள் என்னையை ஆயத்தமா வைத்திருந்தாங்க, அவன் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தாங்க. புத்தி உள்ள வேலைக்காரன் அவன் வந்து லட்சியம் உண்டாக்குற புத்திரனை ஆண்டு கொண்டு சகோதரருக்குள்ளே அவன் சுதந்திரத்தை பங்கெடுக்கிறவனா இருந்தான். ஆகவே புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளுகிற ஒரு ஈவா இருக்கிறது சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமர்கள் நிருபத்துல 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆமென் சொல்லுங்க. அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள மனுஷன், புத்தி உள்ள கன்னிகை, புத்தி உள்ள வேலைக்காரன், புத்தி உள்ள மனைவின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப புத்தி உள்ள ஆராதனை செய்யணுமா? ஆமென் சொல்லுங்க. அப்ப புத்தி உள்ள ஆராதனையை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுக்கணுமா? ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒப்பு கொடுத்து நம்ம ஆராதிக்கிற அந்த ஆராதனை தான் கர்த்தர் ஒரு புத்தி உள்ள ஆராதனையா மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பெண்களுக்கு வந்து பரிசுனா நைட்டி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த நைட்டின்றது நைட்ல போடுறதுக்கு பேர் தான் நைட்டி, பகலெல்லாம் போடுறதுக்கு பேரு நைட்டியா? அல்லேலூயா. பகலெல்லாம் நைட்டிய போட்டு சொல்றதுக்கெல்லாம் நைட்டி கிடையாது. நைட்ல போறதுக்கு தான் நைட்டி. ஆமென் சொல்லுங்க. அதுல பகலெல்லாம் சில பெண்கள் வந்து என்ன பண்ணுங்க, அப்ப பார்த்தாலும் நைட்லயே எப்படி இருந்தாலும் கணவன் மனைவியா இருக்கிறவங்க கூட நைட்லயே இருந்து அப்படியே பண்ணிருந்தா, ஒரு ஊழியக்காரன் வராருன்னு வச்சுக்கணும். ஒரு உதாரணம், ஒரு ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வராரு, ஜபம் பண்றது போறாரு, நீ எப்படினாலும் அந்த நைட்டிலேயே நீ கணவன் மனைவியா இருந்துட்டு அப்புறமா நீ எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியா வந்து நீ எப்படினாலும் அந்த சாக்கால எல்லா சாமான கலவுட்டு குளிக்காத ஒண்ணு இல்லாத எப்படினாலும் அந்த நைட்லயே இருந்து போட்டு அப்புறம் ஊழியக்காரன் வந்து ஜபம் பண்ணும் போது மட்டும் அந்த நைட்ல வந்து நின்றுக்கனா எப்படி பரிசுத்தம் வரும்? எப்படி ஒரு புத்தி உள்ள ஆராதனையா கர்த்தர் மையப்படுவாரு? அதான் யோசித்துப்பார். ஆமென். அல்லேலூயா. பிராமணன்
ராமுலூர் தான் இருக்கிறாங்க, ராமுலூர் இருக்காங்க. சில இடத்துல சொல்றாரு ராமுலூர் போய் ஜெபம் பண்ணிட்டு வரோம். அது சில நேரங்கள்ல, சில நேரத்துல வந்து சீசன் கூட தான் இருக்காங்க. ஆனா கூட இருந்தாலும் கூட, ஆனா அதிகாரம் எழுந்து போய் என்ன பண்ணுறான், அவங்களையும் விட்டுட்டு போய் வனாந்தரமான இடத்துல போய் தனித்து போய் ஜெபம் பண்ணுவாராம். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுவாராம். அப்பெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நாட்கள்ல, அந்த கூட இருந்த நாட்கள்ல சர்ச்சைக்கு நான் வந்து காலையில் எழுந்து இப்படி வந்து சில நேரத்துல இப்படி வாக்கிங் போற மாதிரி இப்படி போயிட்டு வருவோம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு போவோம். அப்ப போனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவள் நேரத்துக்கே பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி நான் அங்க வந்து அப்ப சரவணன் நம்ம சர்ச்சைக்கு வரல. அங்க அவள் நேரத்துக்கு அங்க அந்த பாருங்க கிட்ட நின்று உக்காந்து என்ன பண்ணாரு, அப்ப ஆரம்ப அந்த ஜெபம் பண்ண அங்க போய் நின்றுட்டார். என்ன எங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டா, ஜெபம் பண்ண வந்தீங்கயா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு. ஆமென் சொல்லுங்க. அப்படி நம்ம அதிகாலையில எந்த அளவுக்கு நாம் கடவுளை நம்ம தேடுகிறோமோ, அப்படி அந்த அளவுக்கு கர்த்தருடைய முகத்தை அவருடைய ஒளியை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து சொல்றாரு, அப்ப ஆண்டவர் இங்க சொல்லும் போது சொல்றாரு, அப்ப புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளுகிற ஈவா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப கடவுளுடைய சமூகத்துல நம்ம வந்து காலையில நம்ம ஜெபிக்கும் போது முகத்தை நம்ம பிரகாசமா வச்சுட்டு அவருடைய சமூகத்தை நம்ம தேடும் போது எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வந்து பல்லுகலகத்துல வாயே குபிக்கத்துல முகத்தே காலத்துல எந்தோடனே சாரி அங்குது, முறை அங்குது, தொடப்ப அங்குது, இதே தேடினா எங்கிருந்து ஆண்டவர் பிரசனம் வரும்? ஆமென் சொல்லுங்க. புத்தி உள்ள ஆராதனை. அப்புறம் வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு வந்த உடனே அப்படியே கர்த்தருடைய அப்படியே ஜெபம் பண்ணனா ஆண்டவர் மகிமை இறங்கி வந்துருமா? இல்ல. ஆமென் சொல்லுங்க. காற்றடிச்ச பலனை விட கேவலம் என்ற திரகம், காற்றடிச்ச பலனை விட கேவலம் என்ற திரகம், இந்த நிலையில் இருக்கும் போது கூட எத்தனை எத்தனை யோகம், இந்த நிலையில் இருக்கும் போது கூட எத்தனை எத்தனை யோகம். அடு தம்பி நடுசா குழி வெட்ட பாரு, தம்பி மணி என்ன பாரு, அடு தம்பி நடுசா குழி வெட்ட பாரு, தம்பி மணி என்ன பாரு. நீ மீச மேல கைய நீயும் போடாத, நீ ஏசு நகர ஏசு ஏசு பேசாரு, நீ மீச மேல கைய நீயும் போடாத, எங்க ஏசு நகர ஏசு ஏசு பேசாரு. இந்த மண்ணில எத்தனை மனசு வந்தான் எது வரைக்கும் நினைச்சா, எங்க ஏசு நகர் நினைச்சா, எங்க ஏசு நகர் நினைச்சா. வண்டியில் சத்தா சந்தையில் சத்தா வாண்டு பேரி ஆயி சத்தா, எப்படி சாகரான்னு சொல்லுவாங்க, அதுதான் வரி. வண்டியில் சத்தா சந்தையில் சத்தா வாண்டு பேரி ஆயி சத்தா, சாப்பிடும் போது விட்டி கொண்டு பொட்டுன்னு விழுந்து பட்டினு சத்தா. மண்ணுக்கு இந்த மண்ணில எத்தனை மனுஷ வந்தான் இது வரைக்கும் நினைச்சா, ஏசு நகர் நினைச்சா, நினைச்சா. அத்தவாறு கப்பலுக்கான நல்லா நடந்த வண்டியில் நாடு போனா சுந்தராரை அது அப்ப வாய கொப்பளிக்காத கூட என்ன பண்ணாங்க, பணம் வட்டி தேடி சுத்தி சுத்தி வச்சிருக்காங்க. ஆமே சொல்லுங்க. இந்த மருந்துல மருந்துல எத்தனை பேர் வந்து என்ன பண்ணலாம் முடியாது, நிக்க முடியாது. இயேசுதான் தான் நினைச்சு என்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமே அல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டுடைய சரீரங்களை நாம் எப்படி இருக்கணும், தேவ சமூகத்துல சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுக்கணும்.
அப்படி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய அர்ப்பணிப்போடு கூட நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமா வைத்துக்கணும். அதிகாலை எழுந்த உடனே அது முதலாவது நம்ம என்ன பண்ணணும், சரீரத்தை பரிசுத்தப்படுத்தணும், கழுவணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் ஜெபம் பண்ணாதான் அந்த ஜெபம் போவோம். ஆமென். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி கூரைக்கு மேல கூட போகாது. ஆமா, இங்க சுத்தம் இல்லைன்னா அங்க சுத்தம் இருக்காது. சுத்தம் உள்ளவங்க சகலமும் சுத்தமா இருக்கும். சுத்தம் இல்லாதவருக்கும் அவிசுவாசமும் அவங்க மனசாட்சி கூட சுத்தமா இருக்காதுன்றார். ஆமென் சொல்லுங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தான் தேவன் நல்லவராகவே இருப்பாரா. சங்கீதம் 73:1. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப புத்தி உள்ள ஆராதனையை நம்ம வந்துட்டு என்ன பண்ண செய்யணும். அதனால 2 தீமோத்தேயுல ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 2 தீமோத்தேயு அங்க வந்து 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அங்க சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். என்ன ஆவி கொடுக்கணும் நமக்கு? அப்ப பயத்துறோம், எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பயம் கிடக்கூடாது. நம்ம பயப்படுறது ஒரே ஒருவருக்கு, கடவுளுக்கு மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடவுள் நம்மளை பார்க்கிறார் என்ற எண்ணம் அவருக்கு நம்ம முதலாவது அவருக்கு நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா ஊழியக்காரே அவருடைய சத்திய வசனங்களை ஈஸியா நமக்கு கீழ்ப்படிந்து நம்ம பயந்து வாழ்வோம். ஆமென் சொல்லுங்க. அது சொன்ன தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்ன ஆவி கொடுக்கிறார்? அவரே புத்தியுள்ள தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தராராம். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவருடைய பிள்ளைகளுக்கு புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் தருகிறாரா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுக்கும் போது புத்தி உள்ள ஆராதனையா நம்ம கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நம்முடைய ஆராதனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஈவா பரிசா கொடுக்கிறது புத்தி உள்ள மனைவியை கர்த்தர் ஒவ்வொரு மனிதருக்கு தேவன் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. புத்தி உள்ள வேலைக்காரன். அப்ப லட்சியம் உண்டாக்குற புத்திரனே ஆண்டு கொண்டு சகோதரருக்குள்ளே அவன் பங்கடைகிறான், என் சோதரத்துல பங்கடைகிறான்னு சொல்றாரு. ஆகவே புத்தி உள்ள கன்னிகைகள் அவங்க எண்ணெய்களும் தீவெட்டிகளும் ஆயத்தத்தோட வச்சிருக்காங்க. இயேசு ராஜா வரும்போது அப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவங்களா நம்ம இருப்போம்னு சொன்னா நிச்சயமா அவருடைய மகிமை நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப புத்தி உள்ள மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சொல்லின்படி நடக்கிற மனுஷன், ஒரு புத்தி உள்ள மனுஷன் கண்மணின் மேல அஸ்திபாரம் போடுகிற ஒரு மனிதனை போல இருப்பான். புத்தி இல்லாதவன் அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவன் புத்தி இல்லாத ஒரு மனுஷன், அது மணல் மேல கட்டின ஒரு வீடு எப்படி இடிஞ்சு போறதோ அதுக்கு ஒப்பிடப்படுவான்னு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவர் கையினாலே இடிச்சுக்கு போடுகிறார். அப்ப புத்தி உள்ள ஸ்திரீகளுக்கு ஏற்ற கிருபைகளை தாங்கடரேன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது ஆண்டவர் தருவார். எபேசியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அதுதான் அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியா இருந்தார்கள், சகல பொதுவாக வைத்து அனுபவிச்சாலும் சொல்லப்படுது அப்போஸ்தலர் புத்தகம். அதனால இங்க சொல்றாரு, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல்ல ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டவங்களா நீங்க இருக்கிறீங்களோ ஆண்டு உங்களை தலைக்கல்லா மூளைக்கல்லா கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு பற்பல புத்திகளை ஆண்டவர் நமக்கு தந்து அந்த நற்கிரைகள் செய்து நம்ம ஆண்டவர் அவருடைய கிருபையினால அந்த புத்தியான காரியங்களை செய்து அவருக்கு பிரியமாய் நம்ம நடந்து கொள்ள ஆண்டு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலே கூட இந்த ஆறாவது வேளையிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேப்பராய் பறந்துட்டு ஆசீர்வதிப்பாராக. எப்படி ஆண்டவரே புத்தி உள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ளணும்னு சொல்லி புத்தி உள்ள மனிதனாய், புத்தி உள்ள வேலைக்கான, புத்தி உள்ள ஸ்திரீயாய், ஆண்டவரே கர்த்தாவே புத்தி உள்ள மனைவியாய் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை கர்த்தாவே தெளிந்த புத்தியோடு அந்த புத்தி உள்ள ஆராதனை நாங்கள் ஆசரிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட ஆண்டவரே இதுல ஆண்டவரை நீங்கள் பிரியமாய் நாங்கள் ஆண்டவரை எப்படி அந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்து ஆராய்ந்து நல்லதை நாங்கள் பிரித்துக் கொண்டு நலமானதை நாங்கள் பிரித்துக் கொண்டு பிரியமாய் நாங்கள் வாழ்ந்து பணி கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அது நீர் ஆண்டவரே கர்த்தாவே தலைக்கு மூளைக்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம்.
இப்படி அஸ்திபாரத்து மேலே நாங்கள் கட்டப்பட்டவர்களாய் அது அந்த கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அந்த கல்லின் மேல விசுவாசமா இருக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்படுவதிலே சொல்லியிருக்கீங்க. அது அதுக்கு சீயோன்ல இருக்கிறதான அதுவே இயேசு கிறிஸ்துவாகிய மூளைக்கல்லின் மேல நாங்கள் விசுவாசமா இருக்கிற போது நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒவ்வொருக்கும் அப்படி கிருபை பாராட்டி ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க முடியும் நாங்க ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாய் பேர்பராய் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. தேவனுடைய சமாதானத்தை நீதாவே கட்டள வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகை வெளிப்படுத்தும் ஆசீர்வதிக்கிறாங்க. வந்த அது சரீர பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிற எல்லா பலவீனங்களும் எல்லாம் அகற்றி போட்டு உங்களுடைய உன்னத பலனை ஒவ்வொருக்கும் நீங்க தந்தள்ளபடி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த லைவ் மூலியமா கூட எத்தனையோ பிள்ளைகள் அவரை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களை இல்லங்களிலும் கூட கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அவங்க எதிர்பார்க்கிற காலைகளை கூட கர்த்தர் நன்மை உண்டாக கர்த்தர் அருள் புரியும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாட்டி போடுங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இப்படி நாமத்தை மாத்திரமே மையப்படுத்திக் கொள்ளும்படி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு இந்த நாளை தந்த தேவனுக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமா உங்களுடைய பிரசவத்தினால் உங்களுடைய மகிழ்ச்சினால எங்களை ஆட்கொள்ளும்படி வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இயேசு ரத்தத்தால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அறிவிப்பை நான் அறிவிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் ஆசீர்வாதத்தை போக யாரை எழ வேண்டாம். எதுக்கு? இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பினும் ஐக்கிய வழிநடத்தணும். இன்றும் என்று சதாக்கள் நம்ம அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளே நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாட்கள்ல இந்த வெயில் என்று பாராமல் கூட அதை துதிக்கிறோம். பிள்ளைகளை ஆண்டு நினைவு கூர்ந்து இந்த தமிழ் வருட பிறப்பு நாட்கள்ல விசேஷமாக இந்த ஆரவல்ல கலந்து வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுத்த இந்த ஆண்டு கத்தாவே இந்த குளிர்பானத்தை, அதுக்கு காரணமாக இந்த குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட எண்ணத்தை ஏக்கத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். அவர்களை நீங்க அப்படி ஆசீர்வதிங்க. இதனுடைய பிரதிபலனை அவங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாமத்தையும் மையப்படுத்திடலாம். ஏசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கொடுங்க, எடுத்து கொடுங்க.